சிந்திப்போமே. 1853 பாக்கியமாவது நின் தாழ் இணைக்கு அன்பு. ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் விளக்குகிறார். ஒருவர் பெறக்கூடிய பெரும் பேறு எது என்று கேட்டால், உன் திருவடிக்கு அன்பு கொண்டு இந்த உடல் சார்பினை போக்குதலே ஆகும். ஆனால் நானோ அவ்வாறு இந்த உடல் சார்பை போக்காமல் இந்த உடலையே நான் என போற்றி என் அன்பினை இந்த உடலுக்கே ஆக்கிய தீயவனாக உள்ளேனே. ஆயினும் என் உள்ளத்தில் நீ புகுந்து இந்த உடல் மீது வைத்திருந்த என் அன்பினை உன்னிடத்தே வைக்கும்படி ஊக்குவித்து அருளியது என்னே அதிசயம். தில்லை கூத்தனே கூறி அருள்வாயாக. இப்படியாக திருவடி அன்பே நாம் பெறக்கூடிய பெரும் பேறு என்று விளக்குகிறார் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர். பாடலை காணலாமே. பாக்கியம் ஆவது நின் தாழ் இணைக்கு அன்பு பற்றி அங்கம் போக்கியதாம். அதை போக்காமல் யான் என போற்றி அன்பு அங்கு ஆக்கிய தீயன் அகமே புகுந்து அந்த அன்பு உனக்காய் ஊக்கியவாறு என்கொல். தில்லையுள் ஆடிய உத்தமனே, அந்த அன்பு உனக்காய் ஊக்கியவாறு என்கொல் என்று ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் தாம் அருளி செய்த அதிசய மாலை எனும் அற்புத நூலின் 15வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். திருவடி அன்பு கொள்வோம், உடல் நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.